இன்றைய ஆன்மீக தகவல். ஹிந்து மதம் என்பது அதிலே நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்பார்கள். இது எதனால் என்று. காரணம், இது மகா சமுத்திரம். இந்து மதம் என்பது நிறைய வாழ்வியலுக்கான கோட்பாடுகளை வைத்திருக்கின்ற ஒரு வாழ்வியல் முறை. அதனால் ஹிந்துக்களிலேயே ஒரு சிலருக்கு இதில் இருக்கின்ற கோட்பாடுகளை பற்றி விளக்கி சொல்ல தெரியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதன் காரணமாகவே நாஸ்திகவாதிகள் நம்மை விமர்சனம் என்ற பெயரிலே ஹிந்துக்களை புண்படுத்துகின்றார்கள். ஹிந்து மதம் பற்றி யாராவது கேட்டால் மற்றும் தெரியாதவர்களுக்கு நம்முடைய மதத்தினுடைய பெருமையை உணர்த்துங்கள். ஹிந்து மதம் என்றால் என்ன? அதற்கான பதில், ஹிந்து மதம் என்பது மதம் என்பதையும் தாண்டி அது ஒரு வாழ்வியல் நுட்பங்கள் வாழ்ந்தவை. அற்புதம், ஆனந்தம், அதிசயம், அறிவியல் இவை அனைத்தும் அடங்கியதுதான் ஹிந்து மதம் என்று தைரியமாக சொல்லுங்கள். ஹிந்து மதம் எப்போது தோன்றியது என்று கேட்டால், எப்போது மனிதன் சிந்திக்க துவங்கினானோ அப்போது துவங்கியது இந்து மதம் என்பதை சொல்லுங்கள். ஹிந்து மதத்திலே ஏன் இத்தனை தெய்வங்கள் இருக்கின்றன? ஒரே தெய்வம் என்று ஏன் இருக்கவில்லை என்று கேட்டால், ஒரே தெய்வம் என்று ஏன் இருக்க வேண்டும்? எல்லையில்லா இறையை நமது புரிதலுக்கேற்ப புரிந்து கொள்கின்றோம். அந்த புரிதல் ஆளுக்கால் மாறுபடுகின்றது. எல்லா பாதைகளும் நம்ம இறைவனிடமே அழைத்து செல்கின்றது. எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நாம் இறையையே வணங்குகின்றோம் என்பதே நமது ஹிந்து நெறியினுடைய அடிப்படையான கொள்கை. எனவே நம்மை மிகவும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் அமைதியையும் அன்பையும் கொண்டிருக்கும் அற்புதமான சமுதாயமாகவும் இது வைத்திருக்கின்றது. சிறு தெய்வ வழிபாடு என்பதை ஹிந்து மதம் ஏற்றுக்கொள்கின்றதா என்றால், தெய்வங்களிலே சிறு தெய்வம் என்பதே கிடையாது. அதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு நமது வழிபாட்டு முறையின் ஒரு பிரிக்கவியலா அங்கம். மன தூய்மையோடு உண்மையாக செய்கின்ற வழிபாடு தான் மிக முக்கியமான ஒன்று. மேலும் சிறு தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் ஒரு காலத்திலே நம்மோடு வாழ்ந்து மறைந்த மனிதர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாம் தெய்வமாக வணங்குகின்றோம். புராணங்கள் உண்மையா பொய்யா என்று கேட்டால், புராணங்கள் என்பது 100க்கு 200% உண்மை. அதற்கு சாட்சியாக இந்தியாவிலே பல ஆயிரம் பழமை வாய்ந்த ஆலயங்கள் இருக்கின்றது. இன்றைக்கும் மகாபாரதம் யுத்தம் நடந்த இடம் பாரதத்திலே இருக்கின்றது. பஞ்சபாண்டவர்கள் வந்து வணங்கிய ஆலயம் குஜராத்திலே கடலுக்குள் இன்றும் இருக்கின்றது. புராணம் என்றாலே சரித்திரம் என்றுதான் அர்த்தம், அதாவது நடந்த விஷயம் என்றுதான் அர்த்தம். புண்ணியம் பாவம் என்பது என்ன என்று கேட்டால், நல்லது செய்தால் புண்ணியம், கெட்டது செய்தால் பாவம். மகாபாரதம் கூறுகிறது, சுயதாம் தர்ம சர்வசம். மகாபாரதம் கூறுகிறது, சுயதாம் தர்ம சர்வஸ்வம் சுத்வாசை வாவதாரியாதாம் பிரபோகார புண்ணியாய பாபாய பரபீடனம். தர்மத்தின் சாரம் முழுவதையும் கூறுகின்றேன் கேள், கேட்டு அதன்படி நட. பிறருக்கு நன்மை செய்தால் புண்ணியம், பிறருக்கு தீமை செய்தால் பாவம் என்று கூறுகின்றது இந்த ஸ்லோகம். ஆகவே கூடிய வரையில் பிறருக்கு நன்மை செய்வதையே நம்முடைய வாழ்வியல் தர்மமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், பிற மதத்து மன்னர்கள் நம்முடைய நாட்டிலே படையெடுத்த போது நம்முடைய நிலத்தினை அபகரித்தார்கள், நம்முடைய கோவில்களை கொள்ளையடித்தார்கள், கோவில்களை நிர்மூலப்படுத்தினார்கள். ஆனால் நம்முடைய இந்து மன்னர்கள் வெளிநாட்டிலே படையெடுத்த போது அது போன்ற பாவ காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்யவில்லை. அவர்களை செய்ய விடாமல் தடுத்தது நம்முடைய இந்து தர்மம். இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தர்மம் என்பது என்ன? இயல்பாக இருப்பது தர்மம். இயல்பை மாற்றி ஆசையின் கோபத்தின் மனமாச்சரியங்களின் உந்துதல்களால் செய்பவை எல்லாமே அதர்மமாகின்றது. அடுத்து, ஏன் நல்லவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், தீயவர்கள் மகிழ்ச்சியோடு பல்லாண்டு வாழ்கின்றார்கள்?
நல்லது கெட்டது குறித்து பார்வையே குறித்த கேள்வியை எழுப்புகின்றது. இது குறித்த கேள்வியை எழுப்புகின்றது. நாம் எல்லோரும் ஒரு பெரும் பிரபஞ்சத்தினுடைய அங்கங்களாக இருக்கின்றோம். இங்கே செய்யும் செயல்கள் பலன்களை தருவதற்கு காலம் பிடிக்கின்றன. இந்த சுழற்சியிலே கெட்டது செய்துவிட்டு தப்புபவர்கள் நரக நிலையிலோ அல்லது அடுத்தடுத்த பிறவியிலோ தனது தீய செயல்களுக்கான பலன்களை நிச்சயமாக அனுபவித்தே தீர்வார்கள். அடுத்து, ஜோதிடம் என்பது உண்மையா? உண்மைதான் என்று அனுபவப்பட்ட பலர் சொல்கின்றார்கள். அதற்கு பெரிய உதாரணம், விஞ்ஞானம் இல்லாமல் இருந்த காலகட்டத்திலேயே சுமார் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கோவில்களிலே இருக்கின்ற நவகிரக சிலைகளை ஜோதிடம் உண்மை என்று சொல்வதற்கு பெரிய உதாரணமாக இருக்கின்றது. சுவாமி வந்துவிட்டது என்று ஆவேசம் வந்து ஆடுபவர்களை பற்றி என்ன சொல்கின்றது இந்து மதம் என்றால், அடுத்து தீ மிதித்தல், அலகு குத்தி காவடி எடுத்தல் போன்றவை தேவைதானா என்று கேட்கின்றார்கள். மற்றவர்களை தீயில் தள்ளாதவரை, மற்றவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாமல் தன்னை வருத்தி கொண்டு செய்வதுதான் பக்தி. ஆகவே அப்படி செய்கின்ற பக்தியிலே பக்தி செய்பவருக்கும் இறைவனுக்குமான அந்த பாதையானது இருக்கின்றது. அதிலே மூன்றாம் அவருடைய ஆலோசனை நமக்கு தேவையில்லை. ஹிந்து என்றால் இயல்பானவர்கள் என்று அர்த்தம். அந்த வகையிலே ஒரு ஹிந்துவாக பிறந்து ஹிந்துவாக வாழ்ந்து ஹிந்துவாக மறைபவரை உலகம் போற்றும் என்பது உண்மை. எனவே ஹிந்து தர்மம் என்பது நம்முடைய வாழ்வியலுக்கான பல நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்கின்றது. ஆகவே இந்து தர்மப்படி வாழ்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு தொல்லை தரமாட்டார்கள், பிற மதங்களை கேவலமாக விமர்சிக்க மாட்டார்கள், பிற தெய்வங்களை கேவலமாக விமர்சிக்க மாட்டார்கள். ஒரு நல்ல இந்து என்பவன் அப்படித்தான் இருப்பான். ஆகவே அந்த வகையிலே நல்ல இந்துவாக வாழ்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.